Hello guys, welcome to Queen's World. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா Figmaல வந்து ரெஸ்பான்சிவ் டிசைன் வந்து பார்க்க போறோம். இதில் வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து grid எப்படி போடணும், லேயர் grid வந்து எப்படி போடணும், நெக்ஸ்ட் வந்து கன்ஸ்டன்ட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ரெஸ்பான்சிவா பண்றது அப்படின்றத தான் நான் வந்து இன்னைக்கு சொல்ல போறேன். ஈஸியாக தான் இருக்கும். நம்ம வந்து ஆட்டோ லேயர்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆட்டோ லேயர் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரேம் சூஸ் பண்ணிக்கிறேன். அதில் வந்து நான் வந்து டெஸ்க்டாப் அப்படின்றது வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? நம்ம வந்து பூட் ஸ்ட்ராப்பில் அப்படின்லாம் பார்த்தீங்க, அதில் வந்து ரெஸ்பான்சிவ் டிசைன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் வந்து டெஸ்க்டாப், அதுக்கப்புறம் வந்து டேப், அதுக்கப்புறம் வந்து மொபைல் 3 டிவைஸ்க்கும் வந்து நம்ம ஒரே ஸ்க்ரீன்லேயே வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பட் இதில் வந்து நம்ம வந்து 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணியும் பண்ணிக்கலாம். டெஸ்க்டாப் டு டேப் வரைக்கும் நம்ம வந்து டிசைன் பண்ணிவிட்டு டேப் வந்து பர்ஃபெக்டாக, நெக்ஸ்ட் வந்து டேப்லேருந்து மொபைல் ஸ்க்ரீனுக்கு இடையில இருக்கிறத நம்ம வந்து ரெஸ்பான்சிவ் பண்ணி அப்படியே நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்ம வந்து இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து வெறும் ஒரு டெஸ்க்டாப் ஸ்க்ரீன் இருக்குது. ஓகேங்களா? அதில் வந்து நம்ம எப்படி ரெஸ்பான்சிவாக நம்ம வந்து கன்ஸ்டன்ட்ஸ் யூஸ் பண்ணி கிரிட் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம் அப்படின்றத தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். லேயர் கிரிட் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கிரிட் சூஸ் பண்ணதும் கிரிட்டில் அப்படின்ற அது அந்த ஆப்ஷனில் வந்து இருக்கும். இப்போ வந்து அதில் பார்த்தீங்க அப்படின்னா காலம்ஸ் இருக்குது, நெக்ஸ்ட் வந்து ரோஸ் இருக்குது, இதெல்லாமே இருக்குது. நம்ம வந்து காலம்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கிரிட்டில் பார்த்தீங்கன்னா 10 யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து காலம் எடுத்துக்கலாம். ரெஸ்பான்சிவ் நம்ம வந்து பூட்ஸ்ட்ராப் பார்த்தீங்க அப்படின்னா 12 காலம்ஸ் வந்து மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே யூஸ் பண்ணுறது அப்படின்னா பண்ணிக்கலாம். பட் வந்து நம்ம வந்து ரெஸ்பான்சிவ் அப்படின்னாலே டெஸ்க்டாப் ஸ்க்ரீனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 12 வந்து நான் கொடுத்துட்டேன். நம்மளுக்கு வந்து 12 காலம்ஸ் இருக்குது. கலர் வந்து நீங்கள் உங்களுக்கு லைட்டராக கலர் வேணுமோ இல்லை டார்க்கர் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஒப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மார்ஜின், நம்மளுக்கு வந்து எவ்வளோ மார்ஜின் வேணாலும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் வந்து ஒரு 20 வேணாலும் ஓகே, இல்லைனா 40 நம்ம வந்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கட்டர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈச் காலம் ஒவ்வொரு காலமுக்கும் ஈச் காலம் பிட்வீன் எவ்வளோ ஸ்பேஸ் வேணுமோ அதை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அது வந்து 16. நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெச், இதுதான் வந்து நம்ம ரெஸ்பான்சிவ்காக பண்ணுறது. இப்போ வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிவிட்டோம். நம்ம லேயர் கிரிட் வந்து கொடுத்துட்டோம். ஓகேங்களா? இதுதான் நம்ம லேயர் கிரிட். இதை வந்து நம்ம ஸ்டைலில் வந்து கிரியேட் ஸ்டைல் கொடுத்து நம்ம சேவ் பண்ணுறது அப்படினாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதை வந்து நான் தனி வீடியோவில் ஸ்டைல் போடுறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஷேப் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ரெக்டாங்கிள் சூஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நேவ் பார் அப்படின்னா நான் வந்து ஃபுல்லாக வெறும் ஷேப் மட்டும் தான் வைக்க போகிறேன். நேவிகேஷன் பார் உள்ள டெக்ஸ்ட்டு அது எதுவுமே நான் வந்து கொடுக்க போகிறது கிடையாது. நான் வந்து ஆட்டோ லேஅவுட்டை யூஸ் பண்ணி நான் வந்து நேவ் பார் அப்புறம் டேபிள் அதெல்லாம் கொடுத்துருக்கேன். அது நம்ம வந்து ஐ பட்டனில் வந்து நான் கொடுக்குறேன், வேணுன்னா பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் ஒன்று வந்து க்ரியேட் பண்ணிவிட்டேன். எனக்கு வந்து மார்ஜின் வேணாம். ஸோ வந்து நான் வந்து 2 சைடுமே வந்து ஃபுல்லாக வச்சுருக்கேன். இதில் வந்து டாப், நெக்ஸ்ட் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட். ஓகேங்களா? லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து ஸ்ட்ரெச் ஆகி வரதுக்காக ரெஸ்பான்சிவ்க்கு இதை தான் நம்ம வந்து கன்ஸ்டன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ரெக்டாங்கிள் சூஸ் பண்ணிக்கிறேன். அதில் வந்து மார்ஜின் எனக்கு வேண்டாம். நான் மார்ஜின் விட்டதுலேருந்து அந்த காலம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அது வரைக்கும் நான் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? இது ஒன்று. சேம் இதுக்கும் வந்து நம்ம வந்து கன்ஸ்டன்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். லெஃப்ட் அண்ட் ரைட், அது கீழே வந்து நம்ம டாப். இப்போ நம்ம ரெஸ்பான்சிவ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது உங்களுக்கே தெரியும். நம்ம வந்து நார்மலாக பண்ணோம் அப்படின்னா இப்படி வந்து கரெக்டாக வராது. நம்ம அந்த கிரிட் நம்ம லேயர் கிரிட் யூஸ் பண்ணதுக்குள்ளே கரெக்டாக இருக்கும் பாருங்கள். நம்ம வந்து ரீசைஸ் பண்ணுறதுக்கு வந்து டெஸ்க்டாப் அந்த ஃப்ரேம் அதில் வந்து நம்ம சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். ஏன்னா நம்ம வந்து ரீசைஸ் பண்ணும்போது சைஸ் மாறி இருக்கும்ல, அதுக்காக. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு திருப்பியும் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து 12 காலம்ஸ் இருக்குது. நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். 4 நான் வந்து மொத்தம் 3 ஸ்கொயர்ஸ் வந்து வைக்க போகிறேன். 3 ஷேப்ஸ். ஓகேங்களா? 4 4 4. ஓகேங்களா? அந்த மாதிரி நான் சூஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஆல்ட் கீ ப்ரெஸ் பண்ணி அதை வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். டூப்ளிகேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிரிட் வந்து ஆட் பண்ண போகிறோம். கன்ஸ்டன்ட்ஸ் லெஃப்ட் அண்ட் ரைட். ஓகேங்களா? 3த்துக்கும் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து லைன் தெரியும் பாருங்களேன், ஒரு டாட்டட் லைனு. மேலே டாப் அப்படின்னா டாப்பில் வந்து காமிக்கும், லெஃப்ட் அப்படின்னா லெஃப்ட், ரைட் அப்படின்னா ரைட், அதில் நம்மளுக்கு வந்து ஷோ ஆகும். நம்ம வந்து லெஃப்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா லெஃப்ட் சைட்லேயே வந்து நம்மளோட ஷேப், நம்ம ஸ்கொயர் யூஸ் பண்ணிக்கோமா அந்த இது அப்படியே இருக்கும். லெஃப்ட் அண்ட் ரைட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா போத் லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து நம்ம ஸ்ட்ரெச் பண்ணும்போது இதாகும். இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? ட்ரை பண்ணி பார்க்கும்போது ஈஸியாக புரியும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம டாப் வேணும் அப்படின்னா டாப்லேயே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வெர்டிக்கலாக நம்ம வந்து பார்க்கும்போது கீழே டாப்பில் நம்ம கொடுத்துருக்கோம்ல, அது வெர்டிக்கலாக அலைன்மெண்ட் பார்க்கும்போது நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும்.
எனக்கு வந்து கீழே வந்து நேவ் பாரில் வந்து எனக்கு நேவ் பார்ன்ற கீழே வந்து 3 ஸ்கொயர்ஸ் இருக்குது, அது வந்து எனக்கு பாட்டம்லேயே இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து டாப்புக்கு பதிலாக பாட்டம் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வெர்டிக்கலாக இல்லை, இப்போ வந்து நம்ம ஹரிசாண்டலாக வந்து நம்ம ஸ்ட்ரெச் பண்ணி பார்க்குறோம்ல, அதுக்கு பதிலாக. ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரெச் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள். கரெக்டாக பர்ஃபெக்டாக அந்த கிரிட்குள்ளேயே இருக்கும் பாருங்கள். நம்ம எங்கே அலைன் பண்ணமோ அந்த சைஸ், அந்த ஸ்பேஸ், நம்ம கட்டர் வந்து எவ்வளோ கொடுத்தோம் அப்படின்னா 16 கொடுத்துருக்கோம். அதில் பாருங்கள், அது 16 வந்து நம்மளுக்கு வந்து ஷோ ஆகும். இந்த டிஃப்ரென்ஸே இருக்காது. நம்ம நார்மலாக கிரிட் யூஸ் பண்ணல அப்படின்னா சைஸ் எல்லாமே சேஞ்ச் ஆயிரும், எல்லாமே வந்து ரீசைஸ் ஆகிரும். இது ஒன்று வந்து ஒரு பெஸ்ட் அலைன்மெண்ட்டுக்கும் நம்ம வந்து கிரிட் யூஸ் பண்ணிக்கலாம், சம் ரெஸ்பான்சிவ் டிசைன்ஸ்க்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரேம் ஆப்ஷன் போயிட்டு அதில் வந்து டெஸ்க்டாப் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஃப்ரேம் சைஸ்க்கு வந்து டெஸ்க்டாப் சைஸ்க்கு வந்து நம்மளுக்கு வந்து ரிட்டன் வந்துடும். நம்ம திருப்பியும் வந்து கண்ட்ரோல் செட் கொடுத்து நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு கிடையாது. இப்போ வந்து நான் வந்து இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இன்னொன்று ஒரு டைப்பில் எனக்கு வந்து 4 காலம் இருக்குது. அதில் பாருங்கள் 1 2 3 4 இருக்குது. அதை வந்து நான் எப்படி பண்ணோம் அப்படின்னா அதுக்குள்ளேயே வந்து எனக்கு ஒரு 3 காலமாக நான் ஸ்ப்ளிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து எனக்கு வந்து நான் வந்து இப்போ வந்து ஃப்ரேம் சூஸ் பண்ணுறேன், ஷேப்பு கிடையாது, ஃப்ரேம் சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஃப்ரேமுக்குள்ளே ஒரு ஃப்ரேம், டெஸ்க்டாப்புக்குள்ளே ஒரு ஃப்ரேம் நான் கொடுத்துருக்கேன். அதில் வந்து ஃபில் ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். கலர் தெரியறதுக்கு கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். லைட் ரெட் கலர் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம வந்து லேயர் கிரிட் வந்து நம்ம கொடுக்கணும். லேயர் கிரிட் வந்து கொடுத்துட்டு அதே மாதிரி சேம் ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளுக்கு வந்து எவ்வளோ காலம் வேணும் அப்படின்றத நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும். காலம்ஸ் கொடுத்தாச்சு. நான் வந்து 3 காலம் வந்து நான் கொடுக்குறேன். எனக்கு 3 காலம் வேணும்னு சொன்னால் அதனால் 3 காலம் கொடுத்துருக்கேன். இப்போ 1 2 3 அப்படின்னு நம்மளுக்கு வந்து ஸ்ப்ளிட் ஆயிடும். ஏன்னா 4 காலம்குள்ளே நம்ம 3 கொடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு 2 காலம் அப்படின்னா அதுலேயே வந்து 4 இருக்கா, 2 2 ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அதில் 4ல் நம்ம 3 பிரிக்கிறோம். ஓகேங்களா, அதுக்கு வந்து உள்ளே நம்ம திருப்பியும் வந்து லேயர் கிரிட் வந்து கொடுத்துருக்கோம். கலர் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கலர் சூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ வந்து கிளியராக தெரியும். அங்கே பாருங்களேன், உங்களுக்கே தெரியும். அதில் வந்து 1 2 அப்படின்னு அந்த கட்டர் நம்ம ஸ்பேஸ் கொடுத்துருக்கோமா, அது வந்து உங்களுக்கு கலர் தெரியும் பாருங்கள். மொத்தம் வந்து 3 காலமாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுவோம். மார்ஜின் வந்து எனக்கு வேண்டாம், ஸோ வந்து நான் கொடுக்கல. கட்டர் வந்து 28க்கு நம்ம வந்து 16 சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அவ்வளோதான். இப்போ வந்து அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து சின்ன ஒரு பட்டன் ஆர் சம் ஷேப் வந்து நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃப்ரேம்க்கு வந்து நம்ம வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் கன்ஸ்ட்ரெயின் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கொடுத்தாச்சு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து இதில் வந்து நம்ம 3 கொள்ளாமல் செட் பண்ணதுக்குள்ளே பட்டன் கொடுத்தோம் அப்படின்னா அதுவும் ரெஸ்பான்சிவாக வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து 3 பட்டன்ஸ் தான் கொடுக்கலாம். ஷேப் வந்து சூஸ் பண்ணியாச்சு. ஒரு பட்டன் வந்து ட்ராப் பண்ணிக்கலாம். இதுக்கு கலர் கொஞ்சம் டார்க் பண்ணி வச்சுக்கலாம் தெரியறதுக்காக. 3 காலம்ஸ்லேயும் சேம் அதே மாதிரி நம்ம வந்து கொடுக்குறோம். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம கன்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். லெஃப்ட் அண்ட் ரைட், லெஃப்ட் அண்ட் ரைட், நெக்ஸ்ட் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட். ஓகேங்களா, மூணுத்துக்கும் வந்து நம்ம வந்து கொடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம ஃப்ரேமை சூஸ் பண்ணிவிட்டு ரீசைஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக ரீசைஸ் ஆகுது. அதில் அந்த ஃப்ரேமுக்குள்ளே இருக்க பட்டன்ஸும் பாருங்கள் 3 காலம்க்கு நம்ம கொடுத்தோமா அதுக்கேற்ற மாதிரியே அந்த ஸ்பேஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கும். 16 கொடுத்துருப்போம், அந்த ஸ்பேஸ் பாருங்கள், அதில் 16 வந்து ஷோ ஆகும். எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. நம்ம சைஸ் வரைக்கும் கரெக்டாக பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வந்து அலைன்மெண்ட்டில் வந்துடும். இதுதான் வந்து ரெஸ்பான்சிவ் டிசைன். ஓகேங்களா, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கே வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். டாப் லெஃப்ட் அந்த மாதிரி நிறைய கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து இருக்கா, லெஃப்ட் அண்ட் ரைட், டாப்பு பாட்டம் அந்த மாதிரி. அப்போ நம்ம கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். ரீசைஸ் பண்ணி பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃப்ரேம் கூட வேண்டாம், அதுலேயே வந்து நம்ம வந்து ஆல்ட் யூஸ் பண்ணி டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அதில் இருக்க லேஅவுட்டை வந்து மட்டும் நம்ம வந்து எடுத்து விட்டுறலாம். ஓகேங்களா, லேஅவுட் இல்லாமல் கிரிட் இல்லாமல் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். நான் வந்து எடுத்து விட்டேன். ஓகேங்களா, இது சிம்பிளாக வெறும் ஃப்ரேம்குள்ளே நம்ம வந்து சம் ஷேப்ஸ் வந்து வச்சுருக்கோம். இப்போ வந்து அலைன்மெண்ட் ரெஸ்பான்சிவ் பண்ணி பார்க்குறோம். அதில் வந்து ஷேப்ஸ் எல்லாமே பாருங்கள் ஹைட் ஆகிட்டே வரும் சின்னதாக. பட் நம்ம இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்களேன். கிரிட் யூஸ் பண்ணாத கரெக்டாக பர்ஃபெக்டாக சின்னது மட்டும்தான் ஆகும். நம்மளுக்கு வந்து அந்த ஃபுல்லாக ஹைட் ஆகாது. கரெக்டாக அந்த பிக்சல்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும்.
அதுதான் அதோட டிஃப்ரென்ஸ். இதில் பாருங்கள் கீழே இருக்க ஷேப்ஸ் எல்லாமே போயிட்டு ஃபுல்லாமே, இதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அவனை கிரிட் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொன்று வந்து கிரிட் இல்லாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ வந்து டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக தெரியும். அப்போ நம்ம எப்படி யூஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் நம்ம டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கன்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணிக்கணும், எல்லாமே யூஸ் பண்ணணும். சில டைம் வந்து ஆட்டோ லேஅவுட் யூஸ் பண்ணுற சிச்சுவேஷன் வரும். அப்போ வந்து ஆட்டோ லேஅவுட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஷிஃப்டியே யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆட்டோ லேஅவுட் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அவ்வளோதான் ரெஸ்பான்சிவ் டிசைன். தேங்க்யூ காய்ஸ், கீப் வாட்சிங் அஸ். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, சப்போர்ட் பண்ணுங்கள்.